की आमद, दिलदार की आमद, रसूल की आमद। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। या रब्बी बिल मुस्तफा बल्लिग मक़ासिदना वस्मा' लना मक़ा या वासिअल करमी नव्विर इलाहस समा क़ल्बल गरीबि कमा नव्वरत क़ल्ब इमामिन नासी गज़्ज़ाली या रब्बी अअति लना इल्मन व फहमन कमा अअतैत या रब्बना लिश्शैख़ि गज़्ज़ाली। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अदद ख़ल्क़िही व रिदाअ नफ़्सिही व ज़िनत अर्शिही व मिदाद कलिमातिही। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नक अंतल अलीमुल हकीम। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम फ़ी शानि हबीबिही मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम मुख़बिरन व आमिरन इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम व बारिक अलैहि। व क़ाल तआला अय्ज़न क़द जाअकुम मिनल्लाहि नूरुन व किताबुम मुबीन। ஸதகல்லாஹுல் அஸீம்। எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து நடந்த அவர்கள் சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், அயிம்மாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக புனிதமான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தும் பெற்ற உயர்ந்த நன்மக்களாக ரப்புல் ஆலமீனாக வந்த அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியமான பெருமக்களே, நேற்றைய தினம் ஈருலக சக்கரவர்த்தி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகத்தில் சஜிதாவுடைய நிலையில் பிறந்தார்கள். தங்களுடைய ஏகத்துவத்துடைய விரலை, தௌஹீதுடைய விரலை உயர்த்திய நிலையில் பிறந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். மேலும் பெருமானார் ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இப்படியாக பல தகவல்களை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். கண்ணியமான பெருமக்களே, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடன் காபாவில் தன்னுடைய பேரப்பிள்ளை சுமந்த நிலையில் தவாப் செய்தார்கள். தவாப் செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று பெயர் சூட்டினார்கள் என்ற தகவல்களை எல்லாம் நாம் பார்த்தோம். கண்ணியமான பெருமக்களே, மேலும் முஹம்மது என்ற பெயருக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் என்பதையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் அந்த முஹம்மது என்ற வார்த்தையை அல்லாஹ் எப்படி மதிக்கின்றான் என்ற தகவலையும் மனதில் நாம் பதிய வைத்தோம். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு தகவலை சொல்கிறார்கள். அபூ நஈம் தங்களுடைய ஹில்யத்துல் அவுலியா என்று சொல்லக்கூடிய கிதாபில் பதிவு செய்கிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த பனி இஸ்ரவேலர்கள், அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஹஸரத் மூசா நபியை நபியாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அனுப்புகின்றான். ஒரு நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மூசா நபியிடத்தில் வஹி அறிவிக்கின்றான். என்ன தெரியுமா? இந்த ஊரில், இந்த காட்டுப்பகுதியில் ஒருவர் இறந்து கிடப்பார். நீங்கள் சென்று அவரை எடுத்து அவருக்கு நல்ல முறையில் தஃபன் கஃபன் அவரை குளிப்பாட்டி நல்ல முறையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா ஹஸரத் மூசா நபிக்கு அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா அறிவிக்கின்றான். சையதுனா ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த ஊருக்கு சென்று மக்களுக்கு மத்தியில் விசாரிக்கின்றார்கள். இங்க யாராவது பெரியவங்க இறந்து போயிட்டாங்களா? மிக முக்கியமானவங்க நல்லவங்க யாராவது இறந்து போயிட்டாங்களா? அல்லாஹ் இந்த ஊருக்கு என்ன வர சொன்னானே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அப்படி யாரும் பெரிய ஆள இறந்து போலியே, இங்க நல்ல மனிதர்கள் அப்படி யாரும் இறந்துனா போலையே அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, ஊர்ல ஒருத்தர் எல்லா அக்கிரமம் செஞ்சுட்டு இருப்பார், எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு இருப்பார், அவர் இறந்து போயிட்டாரு. அவரை நாங்கள் குளிப்பாட்டல, கஃபன் செய்யல, தஃபன் செய்யல. பாவியாக இருக்கக்கூடிய அந்த மனிதரை நம்ம கையை தொட்டு தூக்கி அவர் எப்படி குளிப்பாட்டுவது என்று நாங்கள் அச்சப்பட்டு அவருடைய காலில் கயிறை கட்டி இழுத்துட்டே போய் காட்டுல தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்தது அந்த நிகழ்வு அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அந்த மனிதரா கேட்கிறாங்க. ஆமா, அந்த மனிதர் தான். ஊர் மக்கள் எல்லாம் அவரை பாவீர் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த மனிதரை, அந்த ஜனாசாவை எடுக்க வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும் என்று, நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று மூசா நபிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்கின்றான். சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஊர் மக்களை அழைத்து சென்று அந்த ஜனாசாவை எடுத்து காலில் கட்டப்பட்ட அந்த கயிறை எல்லாம் அகர்த்து நகர்த்து விட்டு நல்ல முறையில் குளிப்பாட்டி நல்ல முறையில் அவர் கஃபன் துணி எல்லாம் அனுபவித்து நல்ல முறையில் நல்லடக்கம் செய்து முடித்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், ஊர் மக்கள் எல்லாம் அவரை ரவுடிங்கிறாங்க, எல்லாம் அக்கிரமம் செய்யக்கூடியவருங்கிறாங்க, ஆனா நீ அவரை நேசிக்கின்றாயே, ஒரு நபியுடைய கையால் அவரை குளிப்பாட்டி தஃபன் செய்து கஃபன் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ கொடுத்திருக்கிறாயே, என்ன யா அல்லாஹ் அப்படின்னு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், மூசாவே, அந்த ஊர் மக்கள் சொல்வது உண்மைதான், எல்லா பாவம் செய்தவர் தான், அட்டூழியம் செய்தவர் தான், உண்மைதான். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்நாளையில் உங்களுக்கு அருளப்பட்ட தௌராத் வேதத்தை ஒரு தடவை படித்தார். தௌராத் வேதத்தை அப்படியே திறந்து அப்படி படித்துக் கொண்டே வருகின்றார். அப்படி படித்துக் கொண்டு வரக்கூடிய சமயத்தில் அந்த வேதத்தில் உங்களுடைய பெயர் வந்தது. அஹ்மத் என்று சொல்லக்கூடிய, பிற்காலத்தில் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய இறுதி நபி வருவார் என்று உங்களுடைய பெயர் வந்தது. அந்த பெயர் வந்த உடனே அந்த மனிதர் அப்படியே தூக்கி முத்தமிட்டு கண்ணுல ஒத்திக்கிட்டார். இவர் செஞ்ச ஒரே ஒரு காரியம் இந்த காரியம் தான். ரசூலுல்லாஹுடைய பெயர் தௌராத்தில் வந்தவுடன் அந்த இடத்தை அப்படியே எடுத்து முத்தமிட்டு அப்படியே கண்ணில் ஒத்தி கொண்டார். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொன்னான், என்னுடைய இறுதி நபி வரல, என்னுடைய இறுதி நபியுடைய பெயர் அந்த தௌராத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த பெயருக்கு அவர் கண்ணியம் கொடுத்ததின் காரணமாக அவருடைய நல்லடக்கம், இறுதி சடங்கு, ஜனாசாவை நல்ல முறையில் ஒரு நபியுடைய கையால் அவரை கஃபன் செய்ய வேண்டும், தஃபன் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்று ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொன்னான் என்று அல்லாமா அபூ நஈம் தங்களுடைய ஹில்யத்துல் அவுலியா என்று சொல்லக்கூடிய கிதாபில் பதிவு செய்கிறார். கண்ணியமான பெருமக்களே, அந்த மனிதர் ரசூலுல்லாஹுடைய பெயர், இறுதி நபியுடைய பெயர் தௌராத்தில் வந்தவுடன் அதை அவர் கண்ணியப்படுத்தியதின் காரணமாக ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவருக்கு கொடுத்த பாக்கியம் தான் என்ன? நம்ம நினைப்போம்,
சில விஷயங்கள் சின்ன விஷயமா தானே இருக்குது, இதுனா என்ன நம்ம எங்க போய் சேர்க்க போதும் அப்படின்னு நினைக்கலாம். சிறிய விஷயமாகத்தான் இருக்கும், அது சொர்க்கத்தில் எங்கேயோ போய் இடத்துல போய் வைக்கும். ஒரு சிறிய விஷயமாகத்தான் இருக்கும், இவர் செய்த ஒரு காரியம் மிகப்பெரிய இடத்தில் வைக்கும். அஹ்மது இப்னு ஹம்பல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர் இருந்தார், இமாம், மதுஹபுகளுடைய தலைவர். நம்ம ஹனஃபி மதுஹப் என்று சொல்கிறோம் அல்லவா, அதே போல ஹம்பலி மதுஹபை சார்ந்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பள்ளிவாசலில் தொழுது முடித்து விட்டு வெளியே வருகின்றார்கள் அஹ்மது இப்னு ஹம்பல். அப்படி வெளியே வரக்கூடிய சமயத்தில் எதிரில் ஒரு மனிதர் வருகிறார். எந்த நிலையில் வருகிறார்? ஃபுல்லா போதையில் வருகின்றார். அப்படி போதையில் வரக்கூடிய சமயத்தில் தூரத்தில் பள்ளிவாசல் இருந்து இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் வருகிறார் என்பதை பார்த்தவுடன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு முள் நிறைந்த ஒரு புதரில் போய் நுழைந்து கொள்கிறார். இமாம் அவர்கள் அப்படியே போயிட்டாங்க. யாரு நுழைந்து கொண்டாரோ இவருடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து சொன்னான், சொர்க்கத்துக்கு போபான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. அந்த மனுஷர் கேட்டாரு, ஏதாவது பரிகாச செய்தியா அல்லாஹ், கிண்டலா ஏதாவது சொல்றேன் என்னைய பார்த்து, ஏன் அப்படி சொல்றான் அல்லாஹ் கேட்டான். உலகத்துல வாழக்கூடிய சமயத்துல நல்ல காரியத்தை சொர்க்கத்துடைய காரியம் ஒண்ணு செஞ்சதே கிடையாது, நானு சொர்க்கத்துக்கு போன என்னை சொல்றியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொன்னான், குர்ஆனுடைய ஹதீஸுடைய கல்வி ஞானத்தை கற்ற அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய இமாம் பள்ளிவாசலில் தொழுது முடித்து விட்டு வரக்கூடிய சமயத்தில் என்னுடைய இமாமுக்கு முன்னால், அந்த ஆலிமுக்கு முன்னால் குடிபோதையில் இருந்து கண்ணா முன்னா என்று உளறிவிடக் கூடாது என்று இமாம் அவர்களை, அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகானை நீ கண்ணியப்படுத்தினாய் அல்லவா உலகத்தில், நீ கண்ணியப்படுத்திய அந்த ஒரு காரணம் சொர்க்கத்திற்கு உன்னை அழைத்து செல்கிறது என்று ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசுகிறான் என்றால், கண்ணியமான பெருமக்களே, நாம் சிலர்களை மதிப்போம், அந்த மதிப்பு ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ் மிகப்பெரிய இடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வைத்து விடுவான். பள்ளிவாசலுக்கு வரும், பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சமயத்துல அங்க இங்க சில குப்பைகள், சில பேப்பர் கிடக்கும். இந்த குப்பைகள், இந்த பேப்பர் எல்லாம் பள்ளிவாசலுடைய முஅத்தின் தான் எடுப்பாரு அப்படி நம்ம நினைப்போம், இந்த அவர் தான் சுத்தம் செய்வாரா அப்படின்னு சொல்லி. ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபியுடைய காலத்துல உம்மு மிஹ்ஜன் என்று சொல்லக்கூடிய நீக்ரோ பெண்மணி, கருப்பினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, உம்மு மிஹ்ஜன் அவங்க பேரு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி இருக்கிறது அல்லவா, காலையில ஃபஜ்ர் தொழுது முடித்த உடனே அந்த பெண்மணி நேரா மஸ்ஜிது நபவிக்கு வருவாங்க. வந்து ஃபுல்லா கூட்டுவாங்க. கூட்டி முடித்ததற்கு பிறகு அந்த பெண்மணி போயிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு இதே வேலை தான், அன்றாட பள்ளிவாசலை வந்து கூட்டி விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஃபஜ்ருடைய தொழுகை முடித்ததற்கு பிறகு கேட்டாங்க, உம்மு மிஹ்ஜன் பெண்மணி வருவாங்களா, அந்த பெண்மணி எங்கே கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நேற்று இரவு அந்த அம்மா இறந்து போயிடுச்சு யா ரசூலுல்லாஹ். நேற்று அம்மா நோயின் காரணமாக உம்மு மிஹ்ஜன் இறந்து போயிட்டாங்க சொல்லும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் செய்தி எனக்கு அறிவிக்கவே இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு உரிமையை பாருங்க. யார் இறந்து போனாலும் ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு தான் தொழ வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு தொழ வைத்தால் அவர் சொர்க்கவாதி. எந்த ஜனாசாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கின்றார்களோ அந்த தொழ வைக்கக்கூடிய அந்த ஜனாசா சொர்க்கவாதியாக ஆகிடுவார்கள். கண்ணியமான பெருமக்களே, எல்லா ஜனாசாவுக்கும் பெருமானார் தொழ வைக்க மாட்டாங்க, அதையும் பார்க்கணும். பள்ளிவாசலுக்கு ஜனாசா வந்துட்டாக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா கேட்பாங்க. கடன் வச்சுட்டு போயிருக்காரா அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்பார்கள். அந்த கடனை அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த ஜனாசாவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழ வைப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல யாராவது தன்னுடைய உயிரை தானாகவே எடுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவுடைய பக்கத்துல கூட போக மாட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுத்த உயிரை அவர் எப்படி எடுக்கலாம்? அப்ப
அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு கூடிய அந்த ஜனாசாவிற்கு நான் இன்று தொலை வைக்க மாட்டேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதே நேரத்தில் நல்ல மனிதர்கள் யார் யாரெல்லாம் இறந்து போகின்றார்களோ அந்த ஜனாசாவிற்கு ரசூலுல்லாஹ் தான் தொலை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் கேட்டாங்க, உம்மு மெஹஜன் இறந்துட்டாங்க, எனக்கு பாசத்திற்குரிய மனிதர், பாசத்திற்குரிய அந்த அம்மா, ஏன் அந்த அம்மா இறந்து போனது என்று சொல்லவே இல்லை கேட்கக்கூடிய சமயத்தில் இரவு நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு இருந்தது, சீக்கிரமாக நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்ன உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தல்லூனி அலா கபுரிஹா, அந்த அம்மாவை எங்க அடக்கம் செய்தீர்களோ அந்த கபரை எனக்கு அறிவித்து கொடுக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்மாவுடைய மன்னரை கபரை எனக்கு அறிவித்துக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மு மெஹஜனுடைய மன்னரைக்கு அருகில் சென்று துஆ செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அந்த அம்மா இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க பேசுறீங்களே அந்த அம்மா கேட்குதா, பதில் சொல்லுதா அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பேசக்கூடிய வார்த்தையை அந்த அம்மா நன்றாக கேட்கிறது, மிக நன்றாக பதில் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க தெரியுமா? உம்மு மெஹஜன் எப்படி இருக்கிற அப்படி கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பார்வைக்கு தாங்க மன்னரையில் அடக்கம் செய்து விட்டால் உள்ள என்ன நடக்குது நமக்கு தெரியாது, நம்ம பார்வைக்கு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வைக்கு நல்லா தெரியும். சாது என்று சொல்லக்கூடிய அன்சாரி தோழர்களில் சிறந்த ஒரு மனிதர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போகக்கூடிய சமயத்தில் ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகின்றார்கள். நல்லடக்கம் செய்து முடித்ததற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. எல்லாம் அடக்கி முடிச்சுட்டு மண்ணை எல்லாம் அள்ளி போட்டுட்டாங்க. கபருக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நிற்கிறாங்க. வளமைக்கு மாற்றமாக பெருமானார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய சில தக்பீராத்துகளை விளங்குகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னதை பாட்டு சஹாபாக்களும் சொன்னாங்க. எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன வளமைக்கு மாற்றம், திடீரென்று நீங்கள் தக்பீராத்துகளை சொல்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கக்கூடிய சமயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சாத். ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துனியாவில் இறந்து போயிடுவாங்க. சாத் ரலியல்லாஹுடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குச்சு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துன்யாவில் ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு இறந்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடக்கம் செய்ததற்கு பிறகு பெருமானார் ஏன் தக்பீர் கட்டினா சொன்னாங்கடா, அடக்கம் செய்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னரையை முராகபா செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு உள்ள என்ன நடக்குது அப்படி பார்த்தாங்க. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கபர் அப்படியே நெருக்கியது. கபர் அப்படியே நெருக்கக்கூடிய காட்சியை பார்த்தவுடன் பெருமானாருக்கு தாங்க முடியவில்லை. அல்லாஹு அக்பர் என்று தக்பீராத்துகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்தார்கள், எனது அருமை தோழர்களே, உலகத்தில் யார் மரணித்து மன்னரைக்கு சென்றாலும் கபர் நெருக்கத்தான் செய்யும். எவ்வளவு பெரிய மனிதர்கள் மரணித்தாலும் சரிதான், கபர் நெருக்கத்தான் செய்யும். கெட்டவர்கள் இறந்து போய்விட்டால் அந்த கபர் நெருக்கும் பொழுது ஒவ்வொரு விழாவுடைய எலும்பு ஒண்ணுக்குள் ஒன்னாக அப்படியே உள்ள நுழைந்து அப்படியே அவர்கள் வேதனையாக இருக்கும், கதறுவார்கள். நல்லவர்களுக்கு அப்படியே கபர் நெருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு தாய் அப்படியே குழந்தையை எடுத்து நெஞ்சோடு அணைக்கக்கூடிய சமயத்தில் குழந்தைக்கு ஏதாவது வலி தெரியுமா, கஷ்டம் தெரியுமா? ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அப்படி நெஞ்சோடு அணைக்கக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தைக்கு எந்த கஷ்டம் தெரியாதல்வா?
அதே போல நல்லவர்கள் மரணித்து விட்டால் கபர் அப்படியே நெருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெஞ்சோடு அணைப்பதை போல இருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் இந்த விஷயத்தை பதிவு செய்கின்றேன்? ரசூலுல்லாஹ் மன்னரைக்கு மேலின்றி மன்னரைக்குள்ளாக கபருக்குள்ளாக என்ன நடக்கும் என்பதையும் நாயகம் பார்த்தார்கள். அந்த அடிப்படையில் தான் உம்மு மெஹஜன் அவர்களை மன்னரையில் பார்க்கின்றார்கள். உம்மு மெஹஜன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியிடத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள், உம்மு மெஹஜன் எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு மெஹஜன் சொல்லுச்சு, சொர்க்கத்துடைய ஊஞ்சலில் அப்படியே ஊஞ்சலாடி கொண்டு அப்படியே சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த அம்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உம்மு மெஹஜன், அல்லாஹ் உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறானே, சொர்க்கத்துடைய ஊஞ்சலில் அப்படியே ஊஞ்சலாடி கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றாயே, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை எப்படி கொடுத்தான், ஏன் கொடுத்தான், எதன் காரணமாக கொடுத்தான் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்லுச்சு, யா ரசூலுல்லாஹ், எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் ஏன் கொடுத்தான் தெரியுமா? எல்லாம் உங்க பள்ளிவாசலுடைய குப்பை தான். அல்லாஹ் அக்பர். உங்க பள்ளிவாசலில் குப்பை இருந்தது அல்லவா, அன்றாடம் அந்த பள்ளிவாசலை வந்து கூட்டினேன், அன்றாடம் அந்த பள்ளிவாசலுக்கு கூடிய குப்பைகள் எல்லாமே கூட்டினேன் அல்லவா, பள்ளிவாசலுக்கு கூடிய குப்பைகளை எடுத்து வெளியே போட்டதின் காரணமாக, கூட்டியதின் காரணமாக ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் என்று உம்மு மெஹஜன் சொல்கின்றார்கள் என்றால், கண்ணியமான பெருமக்களே, சின்ன செயல்கள் தான், சின்ன செயல்கள் தான் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பெயராக மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான். அதைத்தான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாக. ஒரு மனிதர் முஹம்மதுங்கிற பெயர் வரக்கூடிய சமயத்தில் அஹம்மதுங்கிற பெயர் வரும் பொழுது முத்தமிட்டார், அப்படியே தன்னுடைய கண்களில் ஒத்திக்கொண்டார். அதன் காரணமாக ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார். இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் அப்துல் முத்தலிப் இருக்கிறார்கள் அல்லவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார், பெருமானார் பிறந்து 7வது நாள், பெருமானார் பிறந்து 7வது நாள் அன்று மிகப்பெரிய விருந்து வைக்கின்றார்கள். ஆடுகளை அறுத்து ஒட்டகங்களை அறுத்து மிகப்பெரிய விருந்து, ஊர் மக்கள் எல்லாத்தையும் அழைக்கின்றார்கள். அதாவது நம்ம பாணியில் சொன்னால் அகீகா கொடுத்து விருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார்கள் என்பதற்காக 7ஆம் நாள் அகீகா கொடுத்து ஊர் மக்களுக்காக விருந்து கொடுத்து எல்லா மக்களுக்கும் முன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய பேர பிள்ளைக்கு நான் முஹம்மது என்று பெயர் வைக்கின்றேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெண்மக்களே, நமக்கு தெரியும், குழந்தைகள் பிறக்கக்கூடிய சமயத்தில் ஆண் குழந்தைகளுக்கு 2 ஆடு அகீகா என்ற பெயரில் தர்மம் கொடுப்போம், பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆடு என்று அகீகா அடிப்படையில் தர்மம் கொடுப்போம். காசு உள்ளவங்க கொடுக்கறாங்க, அத்தா அம்மா ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க, குழந்தையை பெற்றெடுத்ததே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்திருக்குப்பா, அவர்கிட்ட கையில காசே இல்லை, அவர் ஒரு ஆட்டை பிடிச்சி அகீகா கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப என்ன செய்யணும்? மார்க்கம் சொல்லி கொடுக்கிறது உடனே கொடுக்க வேண்டுமா? மார்க்கம் அத்தீன் யுஸ்ர், மார்க்கம் லேசானது. கண்ணியமான பெருமக்களே, மார்க்கத்தை காமித்து எல்லாத்துக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடாது, இப்படித்தான் செய்யணும் சொல்லி. அந்த நேரத்தில் காசு இல்லையா, அப்படியே விற்ற வேண்டியதான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்ப அவருடைய வயசுல எப்ப அத்தாவுக்கு காசு அல்லாஹ் கொடுக்கின்றானோ, அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் எப்பொழுது செல்வத்தை கொடுக்கின்றானோ அப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்காக நியத்து வைத்து அந்த ஆட்டை அறுத்து தர்மம் செய்யக்கூடிய சமயத்தில் ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அகீகா என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கண்ணியமான பெருமக்களே, மார்க்கம் இலகுவாக சில விஷயத்தை சொல்ல வேண்டும். ஒருத்தர் புதுசா முஸ்லீம் ஆனார், அவர் வயசு என்னங்க, 50 வயசுல முஸ்லீமா இருக்கார். ஒருத்தர் 50 வயசுல முஸ்லீம் ஆகக்கூடிய சமயத்தில் களிமா சொல்லி கொடுத்தாச்சு. களிமா சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறாக்கா, முஸ்லீம் ஆகிட்டாக்கா சுன்னத்து பண்ணனு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஹத்தனா பண்ணனு சொன்னாக்கா மார்க்கத்தை விட்டு ஒடியே போயிடுவார், வந்த உடனே வேற இடத்துல கைய வைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி. அதுதான் சுன்னத்தான ஒரு காரியம். மார்க்கத்தை இலகுவாக லேசாக அத்தீன யுஸ்ர் என்று சொல்லக்கூடிய எந்த அளவுக்கு மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் லேசாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இலகுவாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, அந்த அடிப்படையில் அப்துல் முத்தலிஃப் 7ஆம் நாள் மிகப்பெரிய விருந்து வைத்து
தன்னுடைய பேர பிள்ளைக்கு முஹம்மது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சூட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பருவம், குழந்தைகளாக இருக்கக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹுக்கு பெருமானாருடைய தாய் ஆமினா அம்மா பால் கொடுக்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பால் கொடுக்குகின்றார்கள். பொதுவாகவே அரபு நாடுகளில் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம் என்றால், செவிலி தாய், வளர்ப்பு தாய் என்ற அடிப்படையில் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்வாங்க அப்படிங்கட்டாக்கா, நகர்ப்புற மக்கள் குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய சமயத்தில் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய தாய்மார்களிடத்தில் அந்த குழந்தையை ஒப்படைப்பார்கள். அக்ரிமெண்ட் என்ற அடிப்படையில் 1 வருடம் 2 வருடம் என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் பால் கொடுக்க வேண்டும் என்று செவிலி தாயிடத்தில் பிள்ளையை ஒப்படைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். ஏன் நகர்ப்புற மக்கள் ஏன் கிராமப்புற தாய்மார்களிடத்தில் பிள்ளைகளை ஒப்படைக்கின்றார்கள்? என்ன காரணம்? கிராமப்புறத்தில் இயற்கையான ஒரு சூழல் இருக்கும், கிராமப்புறத்தில் இயற்கையான ஒரு சூழல் இருக்கும். சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், அதே போல அரபு நாடுகளில் பேசக்கூடிய அந்த மொழி தூய்மையான மொழியாக இருக்கும். கிராமப்புறத்தில் அந்த அரபு மொழி தூய்மையான மொழியாக இருக்கும். அதனால் அந்த மக்கள் அரபு நாடுகளில் மக்காவில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. குழந்தைகள் பெற்றெடுத்தால் பெற்ற தாய் ஒரு 6 மாத காலம் 5 மாத காலம் அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து முடித்ததற்கு பிறகு செவிலி தாய் என்ற அடிப்படையில், வாடகை தாய் என்ற அடிப்படையில், வளர்ப்பு தாய் என்ற அடிப்படையில் தன்னுடைய பிள்ளைகளை ஒப்படைப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கின்றார்கள். அப்படி மக்காவில் இருக்கக்கூடிய சமயத்தில் பனி சாது என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருந்து சில பெண்கள் எல்லாம் மக்காவை நோக்கி வருகிறார்கள். ஏன் வராங்க தெரியுமா? பனி சாது கூட்டத்தை சார்ந்த அந்த இடத்தில் கடுமையான பஞ்சம், சோத்துக்கு வழி இல்லை, கடுமையான பஞ்சம் தலைவிரித்தி ஆடுகிறது. அப்ப அந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாக்கா, பெண்கள் அங்கிருந்து மக்காவிற்கு வந்து யாரெடுத்தாவது பிள்ளைகள் இருக்கக்கூடிய சமயத்துல அந்த பிள்ளைகளை இவர்களை செவிலி தாயாக இருந்து வளர்ப்பு தாயா இருந்து அந்த பிள்ளையை எடுத்துட்டு வருவாங்க. அந்த பிள்ளையுடைய தந்தை இருக்கிறார் அல்லவா, அந்த அவர்களுக்காக ஏதாவது செலவுக்கு பணத்தை கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பனி சாது குலத்தில் இருந்து அந்த குடும்பத்தில் இருந்து சில பெண்கள் எல்லாம் மக்காவை நோக்கி வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய சமயத்தில் ஹஸ்ரத் ஹலீமத்து சாதியா, சாது குடும்பத்தை பனி சாது சொன்னல்லவா, அந்த சாதியா என்பது அந்த குடும்பத்துடைய பெயர், கோத்திரத்துடைய பெயர். ஹஸ்ரத் ஹலீமா அம்மாவும் அவருடைய கணவரும் தங்களுடைய ஊரில் இருந்து மக்காவை நோக்கி வருகின்றார்கள். எப்படி வராங்க? ரொம்ப பலகீனமான ஒரு ஒட்டகம், கிழட்டு ஒட்டகம், ரொம்ப தள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு பெண், கோவேரி கழுதை, ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடிய கோவேரி கழுதை. அப்படியே ஊரில் இருந்து புறப்பட்டு வந்தாங்க. எல்லா பெண்களும் மக்காவுக்கு வந்து பிள்ளைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலிமத்து அம்மா, ஹலிமத்து சாதியாவுடைய ஒட்டகம், அவருடைய அந்த கோவேரி கழுதை அப்படியே பொறுமையா வந்து கொண்டே இருக்கிறது. வந்து பார்த்தாக்கா குழந்தைகள் யாரும் இல்லை. யார் இருக்கிறா? தகப்பன் இல்லாத யதீமான அனாதையான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை மட்டும்தான் பாக்கி இருக்கு. வேற யாரும் இல்லை, அந்த குழந்தை மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. ஹலீமா அம்மா யோசிக்கிறாங்க, இந்த பிள்ளையை எடுத்துட்டு போலாமா? காரணம் என்ன கேட்டா, இவருக்கு தகப்பன் இல்லை. தகப்பன் இருந்தால் நமக்கு ஏதாவது இதுக்குண்டான ஊதியத்தை கொடுப்பார்கள். இவரோ பாட்டனாருடைய வளர்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரை எடுத்து சென்றால் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று யோசிக்கக்கூடிய சமயத்தில் காபாவிலிருந்து அப்துல் முத்தலிப் வருகிறார். அப்துல் முத்தலிப் வந்து விசாரிக்கின்றார், எங்கிருந்து வருகின்றீர்கள் கேட்டார். பனி சாது கூட்டத்திலிருந்து நாங்கள் வருகின்றோம். உங்க பேர் என்ன கேட்டார். ஹஜ்ரத் ஹலீமா அப்படி சொன்னார். அப்துல் முத்தலிப் சொன்னார், இவர் யதீமான குழந்தை, தகப்பன் இல்லாத குழந்தை என்று நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள். இவர் பிறப்பதற்கு முன்னால் இருந்து பிறக்கக்கூடிய காலம் வரை ஏராளமான அற்புதங்களை செய்தவர். என் பேரப்பிள்ளை
என் பேர பிள்ளையை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவான், தைரியமாக உற்சாகமாக எங்களுடைய பேர பிள்ளையை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் ஹஜ்ரத் ஹலீமத்து சாதியா கேட்டார்கள், வேற எந்த குழந்தையும் இல்லை, எல்லா குழந்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டார்கள். அதனால ஹலீமத்து சாதியா என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாக்கா, அஸல்லாஹு அன் யஜ்அல லனா ஃபீஹி பரக்கத்தன், அல்லாஹ் இந்த குழந்தையில நமக்கு ஒரு பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான், இந்த குழந்தையை நாம் எடுத்து செல்வோம், அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த குழந்தையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை கொடுப்பான் என்று ஹஜ்ரத் ஹலீமா அம்மா அந்த குழந்தையை எடுப்பதற்காக வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள போகக்கூடிய சமயத்தில் அப்படியே வெள்ள துணியில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கொண்டிருக்கின்றார்கள், அப்படியே உறங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஹலீமத்து சாதியா கிட்ட போய் அந்த பிள்ளையை தூக்குவதற்காக அப்படியே நெஞ்சில கைய வச்சாங்க. நெஞ்சில கைய வச்ச உடனே நம்முடைய ஈரோலக சக்கரவர்த்தி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு கண்முழிச்சாங்க. பெருமானார் டக்கென்று கண்முழித்தார்கள். முழித்து ஹலீமா அம்மாவை பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது ஒரு பொன் சிரிப்பு சிரித்தார்கள். ரசூலுல்லாஹி ஒரு குழந்தை சிரிக்க தெரியுங்களா அழகா, அந்த குழந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு பொன் சிரிப்பு சிரித்தது. ஹலீமா அம்மா சொல்கின்றார்கள், உலகத்தில் நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ குழந்தைகளுக்கு அருகில் சென்றிருக்கின்றேன், எத்தனையோ குழந்தைகளை நான் தூக்கி இருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்குவதற்காக நான் அருகில் செல்கின்றேன். யஃபூஹு மின்ஹு ராயிஹத்துல் மிஸ்க், ரசூலுல்லாஹ்வின் மீது அப்படியே கஸ்தூரி வாசம் தூக்குது. அப்படியே கஸ்தூரி வாசம் பெருமானாருடைய மேனையில் இருந்து அப்படியே கஸ்தூரி வாசம் அப்படியே தூக்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தூக்கி என்னுடைய மடியில் வைத்தேன். அந்த அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை தூக்கிய மடியில வைப்பதற்கு முன்னால் வரைக்கும் என் மார்பகத்துல ஒரு சொட்டு பால் இல்லைங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அவ்வளவு பலகீனத்தில் இருந்தேன். பெருமானாரை தூக்கி மடியில் வைப்பதற்கு முன்னால் வரை என்னுடைய மார்பகத்தில் ஒரு சொட்டு பால் கிடையாது. ஏனென்றால் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், என் பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியவில்லை என்று இரவு நேரத்தில் அழுது கொண்டே இருப்பான். நாங்களும் தூங்க மாட்டோம், என் பிள்ளையும் தூங்க மாட்டான். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கழுதை, கோவேரி கழுதை, இவைகள் எல்லாம் மெலிந்து போய் கிடந்தது. ஹலீமா சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எடுத்து அப்படியே மடியில் வைத்தேன். மடியில் வைத்தவுடன் என்ன ஆனது, எப்படி ஆனது என்று தெரியவில்லை. ஒரு ஆச்சரியத்தை நான் பார்த்தேன். என்னுடைய மார்பகத்தில் ரப்புல் ஆலமீனாக அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலை அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா சுரக்க வைத்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில் வைத்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதுபுறமாக, எனது வலதுபுறத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதுபுற மார்பகத்தில் பெருமானார் பாலை குடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் அப்படி சுரந்தது. நல்ல முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க. குடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுறதுக்காக ஹலீமத்து சாதி என்ன செஞ்சாங்க தெரியுமா, வலது பக்கம் குடித்த ரசூலுல்லாவை அப்படியே திருப்பி வலது பக்கமாக இடது பக்கமாக அப்படியே பால் கொடுப்பதற்காக அணைச்சேன். ரசூலுல்லாஹ் வாயை அப்படி திருப்பிக்கிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா, ஒரு பகுதி பால் எனக்கு, இன்னொரு பகுதி என்னுடைய பால் கூடி தோழர் இருக்கிறார் அல்லவா ஹலீமாவுடைய சாதியாவுடைய மகன், அது அவருடைய கடமை, அது அவருடைய உரிமை. அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அதன் மூலமாக ரிஸ்க் கொடுப்பான். மற்றவர்களுடைய சொத்துக்களில், மற்றவர்களுடைய பொருள்களில், மற்றவர்களுடைய விஷயங்களில் நாம் தலையிடக்கூடாது, மற்றவருடைய பொருள்களில் நாம் அநியாயமாக எடுக்கக்கூடாது என்று சிறுபிராயத்தில் குழந்தை பருவத்திலேயே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறமாக, பெருமானார் எப்பொழுதுமே வலதுபுறமாக மட்டுமே பால் குடிப்பாங்க. ஹலீமா அம்மா சொல்றாங்க, வலதுபுறமாக மட்டுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிப்பார்கள். இடதுபுறமாக நான் தூக்கி வைத்தாலும் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு பாணியில் இருந்தார்கள். ஆச்சரியம், மிக பலகீனத்தில் இருந்தேன், பால் சுரக்க ஆரம்பித்தது. அப்படியே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தூக்கி கொண்டு ரொம்ப
ரொம்ப மெலிந்து நெளிந்து இருக்கக்கூடிய என்னுடைய கழுதைக்கு மேல் ஓரி அமர்ந்து அப்படி ஊருக்கு புறப்படலாம் என்று ஏறக்கூடிய சமயத்தில் என்ன ஆனது ஏது ஆனது என்று தெரியவில்லை. அந்த கோவேரி கழுதை மிக வேகமாக செல்ல ஆரம்பித்தது. அந்த கோவேரி கழுதை வேகமாக செல்ல ஆரம்பித்தது. என்ன வேகமாக செல்ல ஆரம்பித்தது? பனி சாதுடைய குடும்பத்தார் அந்த பெண்கள் எல்லாம் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அவர்களை விட, அவங்களுடைய குதிரைகளை விட, அவங்களுடைய கோவேரி கழுதைகளை விட ஹலிமத்து சாதியாவுடைய அந்த கோவேரி கழுதை வேகமாக செல்றது. அந்த பெண்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஹலீமா, உனக்கு என்ன ஆனது? வேகமாக செல்கின்றாயே, நீ மக்காவை நோக்கி வந்த அந்த கோவேரி கழுதையா இது? என்ன ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய சமயத்தில், என்னங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோவேரி கழுதைக்கு தெரிந்தது, தன்னுடைய முதுகின் மீது ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் இருக்கின்றார், கைருல் அனாம் சிறந்த மனிதர் இருக்கின்றார், கடைசி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து செல்கிறோம் என்ற சந்தோஷத்தில் அந்த கோவேரி கழுதை வேகமாக சென்றது. ஹலீமா அம்மா சொல்கின்றார்கள், எங்க ஊர்ல ஒரு மலை கிடையாது, பசுமை கிடையாது, கடுமையான பஞ்சமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கிட்டு எங்க ஊருக்கு வந்த உடனே ஊரே பசுமையாயிடுச்சு. என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிழத்து அந்த ஒட்டகம் அப்படியே பால் சுரக்க ஆரம்பித்தது. என்னுடைய கணவர் அந்த ஒட்டகத்தின் பக்கம் நெருங்கக்கூடிய சமயத்தில் அப்படியே அந்த ஒட்டகத்துடைய காம்புகளில் பால் சுரக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து, ஹலீமா, காட்சியை பார்த்தாயா? கிழட்டு ஒட்டகம், பால் கொடுப்பதற்கு தகுதி இல்லாத இந்த ஒட்டகத்துடைய மடியில் எவ்வளவு பால் சுரக்குகிறது என்ற காட்சியை பார்த்தாயா என்று பல ஆச்சரியங்களை ஹலிமத்து சாதியா சொல்லக்கூடிய சமயத்தில் எல்லோரும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை பார்க்கின்றார்கள். ஹலீமாவுடைய கணவர் சொன்னார் ஹலீமா அம்மாவை பார்த்து, ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, லகத் அஹததி நஸமதன் முபாரகா, பரக்கத்தான ஒரு சந்ததியை, பரக்கத்தான ஒரு பிள்ளையை நீ எடுத்து வந்திருக்கின்றாய், பரக்கத்தான ஒரு பிள்ளையை நீ எடுத்து வந்திருக்கிறாய் என்று ஆச்சரியத்துடன் ஹஜ்ரத் ஹலீமத்து சாதியா அம்மா அவருடைய கணவர் பேசுகிறார் என்றால், கண்ணியமான பெருமக்களே யோசித்து பார்க்க வேண்டும். ஹலீமா அம்மா சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ்வை வீட்டுல எடுத்து வச்சுட்டு முதல் இரண்டு வருடங்கள் என் கூட தான் இருந்தாங்க. 2 வருடங்கள் என் கூட இருக்கக்கூடிய சமயத்தில் நிறைய ஆச்சரியத்தை நான் பார்த்தேன். ஹலீமா அம்மா சொல்கின்றார்கள், ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில் இருக்கிறாங்க. என் மடியில் இருக்கக்கூடிய சமயத்துல எங்களுடைய ஆடுகள் எல்லாம் அப்படி மேய்ஞ்சு கொண்டிருந்தது. அந்த ஆற்றில் இருந்து ஒரு ஆடு அப்படியே முன்னோக்கி வருகிறது. அந்த ஆற்றில் இருந்து ஒரு ஆடு அப்படியே முன்னோக்கி வருகிறது. ஹலிமத்து சாதியா அம்மாவுடைய மடியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த ஆடு அப்படியே வருது. வந்து சஜதத் ரசூலுல்லாஹ்வை பார்த்து, அந்த குழந்தையை பார்த்து சஜிதா செய்தது. ஹலீமா அம்மா சொல்றாங்க, என் மடியில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையை பார்த்து சஜிதா செய்துவிட்டு வகப்பலத் ரஸஹு, நபியுடைய தலையில் முத்தமிட்டது, முத்தமிட்டு விட்டு சென்று விட்டது. இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய ஆடுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தது, பெருமானாரை முத்தமிட்ட இந்த காட்சிகளை நான் பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கால்நடைகள், மிருகங்கள், ஒட்டகங்கள் இது எல்லாம் ரசூலுல்லாஹை உயர்ந்த அந்தஸ்துல வழங்குச்சிங்க. சஹாபாக்கள் சொல்வார்கள், ஒரு ஒட்டகம் முரண்டு பிடித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட போறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் கிட்ட போகாதீங்க ரசூலுல்லாஹ், அந்த ஒட்டகம் முரண்டு பிடிக்கிறது, கிட்ட போகாதீங்க அப்படி சொல்லக்கூடிய சமயத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்திற்கு கிட்ட போறாங்க. கிட்ட போனவுடன் அந்த ஒட்டகம் பெருமானாருடைய காலில் விழுந்து சஜிதா செய்தது. சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை ஒரு அன்சாரிக்கு சொந்தமான ஒரு தோட்டம், தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாயித்தலில் அன்சார், ஒரு அன்சாரிக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தில் பெருமானார் நுழைந்தார்கள். அந்த தோட்டத்தில் நிறைய ஆடுகள் இருந்தது.
அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூபக்கர் நாயகம் இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, நான் இருந்தேன், சில அன்சாரி தோழர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஆடு வந்தது, ரசூலுல்லாஹுக்கு சஜிதா செய்தது, ரசூலுல்லாஹுக்கு தலை சாய்த்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இந்த காட்சியை பார்த்துட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாம் ஆடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் சஜிதா செய்து யா ரசூலுல்லாஹ், குன்னா அஹக்கு பிசுஜூதி லக மின் ஹாதிஹில் கனம், இந்த ஆடுகளை விட சஜிதா செய்வதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு சஜிதா செய்வதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சையதுனா ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், லா யம்பகி ஃபீ உம்மதி ஐ யஸ்ஜுத அஹதுன் லி அஹதின், என்னுடைய உம்மத்தில் எந்த ஒருவருக்கும் சஜிதா செய்வது என்பது கூடவே கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிப்பாட்டி விட்டு அடுத்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கால் நான் யாருக்காவது சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை இடுவனையானால் மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்பது நான் கட்டளை இடுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஜிதா செய்ய வேண்டும் சொல்லல, ஒரு கால் நான் அனுமதி கொடுத்தால், சஜிதாவிற்கு நான் அனுமதி கொடுத்தால் மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய மனைவி மக்களுக்காக அந்த கணவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றார், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக அந்த ஆண்கள் கஷ்டப்படக்கூடிய விஷயத்திற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, சஜிதா என்பது ஒன்று இருக்கிறது, இன்னொன்று இருக்கிறது தக்பீலுர் ரிஜ்லைன், இரண்டு பாதங்களை முத்தமிடுதல் ஒன்று இருக்கிறது. சஜிதா என்று சொன்னால் நெற்றி பூமியில் பட வேண்டும், இரண்டு கைகள் பூமியில் பட வேண்டும், இரண்டு கால்கள் பூமியில் பட வேண்டும், மூக்கு பூமியில் பட வேண்டும், கிப்லாவை முன்னோக்கி செய்ய வேண்டும், ஒழுவுடன் செய்ய வேண்டும். இது எல்லாம் சஜிதாவுக்கு இப்படிப்பட்ட நிபந்தனைகள் இருக்கிறது. ஒருத்தர் இப்படி குனிஞ்சாரு, இது சஜிதாவாக ஆகுமா? சஜிதாவாக ஆகாது. கண்ணியமான பெருமக்களே, ஒருத்தர் பெரிய மனிதனுடைய பாதங்களை முத்தமிடுகிறார், இது சஜிதாவாக ஆகுமா? தக்பீலுர் ரிஜ்லைன் சொல்வார்கள் அரபியில், பாதங்களை முத்தமிடுதல். சஜிதா என்றால் நெற்றி, இரண்டு கைகள், இரண்டு கால், இவைகள் எல்லாம் பூமியில் பட வேண்டும். பட்டால் மட்டும்தான் அது சஜிதா, நிரப்பமான சஜிதாவாக ஆகும். கண்ணியமான பெருமக்களே, அந்த அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஜிதாவை நான் யாருக்காவது கட்டளையிட்டால், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்வதை நான் ஏவுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தாயுடைய பாதத்திற்கு கீழாக சொர்க்கம் இருக்கிறது, வாஸ்தவம் தான். தாயுடைய பாதத்திற்கு கீழாக சொர்க்கம் இருக்கிறது. ஒரு பெண்மணி திருமணம் முடித்து விட்டால், திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்மணியுடைய, அந்த மனைவியுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் கணவனுடைய பாதத்திற்கு கீழாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைக்கின்றான். கணவனுக்கு கட்டுப்படுதலை ரப்பல் ஆலமீனாக வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைக்கின்றான். ரசூலுல்லாஹிடத்தில் அஸ்மா பின்த் யஸீத் என்று சொல்லக்கூடிய அன்சாரி பெண்மணி ரசூலுல்லாஹ் இடத்துல வராங்க. இன்னல்லாஹ பஅஸக இலர் ரிஜால் வன் நிசா ஃபஆமன்னா பிக் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நபியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை அனுப்பி இருக்கின்றான், உங்களை நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கின்றோம். ஆம், ஆனால் ஆண்கள் நன்மைகளை கொள்ளையடிக்கின்றார்கள். அந்த அம்மா சொல்றாங்க வந்து, ஏன் 5 நேர தொழுகை ஜமாத்திற்கு பள்ளிவாசலுக்கு ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி, ஜமாத்திற்கு செல்கிறார்கள், ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கின்றார்கள், அரப்போர் என்று சொல்லக்கூடிய ஜிஹாதுகளில் கலந்து கொள்கின்றார்கள், ஜும்மாவுடைய தொழுகையில் கலந்து கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஏராளமான நன்மையான காரியங்கள் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கிறது. நாங்களோ வீடுகளிலேயே இருக்கின்றோம், அவர்களுடைய பிள்ளைகளை பராமரிக்கின்றோம், அவர்களுடைய வேலைகளை நாங்கள் பார்க்கின்றோம்,
அவருடைய துணிமணிகளை நாங்கள் துவைத்து போடுகின்றோம், அவருடைய வீட்டு வேலைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், அவர்களுக்காக உணவு தயார் செய்து கொண்டிருக்கின்றோம், எங்களை விட அவர் நன்மை அதிகமாக கொள்ளையடிப்பார்களே என்று அந்த பெண்மணி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து திரும்பி சொன்னார்கள், ஹல் சமிஅத்தும் மகாலத இம்ரஅத்தின் அஹ்ஸன சுவாலன் அன் தீனிஹா மின் ஹாதிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துடைய விஷயத்தில் இந்த அம்மாவை விட ஒரு அழகான கேள்வியை கேட்டவர்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு அழகான கேள்வி, எவ்வளவு அழகான கேள்வியை இந்த பெண்மணி கேட்டிருக்கின்றது. ஆண்கள் எல்லா இபாதத்துகளையும் கொள்ளையடித்துக் கொள்கின்றார்கள், நன்மைகளை வாரி எடுத்துக் கொள்கின்றார்கள், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இல்லை என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்சரிஃபி யா அஸ்மா, அஸ்மாவே நான் சொல்கின்றேன், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு எல்லா பெண்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆண்களுக்கு ஜமாத்துடைய தொழுகை இருக்கிறது, ஜனாசாவுடைய தொழுகை இருக்கிறது, ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அறப்போர் இருக்கிறது, ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறது, பள்ளிவாசலுக்கு வருவார்கள், எல்லா நன்மையான காரியங்களில் ஈடுபடுவார்கள். ஆனால் பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயமெல்லாம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை சொல்கின்றேன், நீங்கள் மரணிக்கின்ற வரை உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தால், கணவனுக்கு நீங்கள் கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக மனைவியாக வாழ்ந்தால், உன்னுடைய கணவனுடைய பேச்சை கேட்டு அந்த கணவனுக்கு கண்ணியப்படுத்தி வாழ்ந்தால், அந்த கணவனுடைய விஷயத்தில் மிக பக்குவமாக வாழ்ந்தால், இந்த கணவன்மார்கள் எல்லாம், இந்த ஆண்கள் எல்லாம் என்ன காரியங்களை செய்கின்றார்களோ அத்தனை நன்மையை சேர்த்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான். ஒன்னே ஒண்ணுதான், கணவனுக்கு வழிபடுங்கள், உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் கீழ்படுங்கள், கணவனுடைய வார்த்தையை மதியுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பெண்களுக்கு எங்க வச்சாங்க? கணவனுடைய பாதத்திற்கு கீழாக வைக்கின்றார்கள் என்றால் கண்ணியமான பெண்மக்களை யோசித்து பார்க்க வேண்டும். சில விஷயங்களை எல்லாம் கேட்கும் பொழுது சங்கடமாக இருக்கிறது. கண்ணியமான பெண்மக்களை, பெண்களுடைய நிலை நல்ல பெண்களும் சாலிஹான பெண்களும் இருக்கின்றார்கள், சாலிஹான ஆண்களும் இருக்கின்றார்கள். வீட்டில் நல்ல மனைவி இருக்கிறார், ஆனா இந்த ஆண்கள்கிட்ட கூடிய பழக்கம் என்ன தெரியுமா? மற்ற பெண்ணை பார்க்கிறது. வீட்டில் நல்ல கணவன் இருக்கிறார், மற்ற கணவனை பார்க்குதல் சிலவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தவறான கீழ்த்தரமான ஒரு எண்ணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மேராஜ் இரவிற்கு சென்றேன். மேராஜ் இரவில் செல்லக்கூடிய சமயத்தில் ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மேராஜ் இரவுல ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன். என்ன தெரியுமா? அந்த கூட்டத்தார்களுக்கு முன்னால ஒரு தட்டில் அப்படியே மனம் வீசக்கூடிய, அதாவது சமைக்கப்பட்ட டேஸ்டாக இருக்கக்கூடிய இறைச்சி ஒரு தட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு தட்டில் துர்நாற்றம் வீசக்கூடிய இறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தட்டில் சாப்பிடக்கூடிய நறுமணமான, உண்ணுவதற்கு இன்பமான இருக்கக்கூடிய இறைச்சி ஒரு தட்டில், இன்னொரு தட்டில் அப்படியே துர்நாற்றம் வீசக்கூடிய இறைச்சி இன்னொரு தட்டில் இருக்கிறது. அந்த மனிதர்கள் நல்ல இறைச்சியை விட்டுவிட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த இறைச்சி எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, மன் ஹாஉலாஹி, யார் இவங்க? தட்டில் நல்ல இறைச்சி இருக்கிறது, இன்னொரு தட்டில் துர்நாற்றம் வீசக்கூடிய இறைச்சி இருக்கிறது. நல்ல இறைச்சியை சாப்பிடாமல் துர்நாற்றம் வீசக்கூடிய இறைச்சியை சாப்பிடுகின்றார்களே, இந்த கூட்டத்தார்கள் யார் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், உலகில் வாழக்கூடிய சமயத்தில் நல்ல மனைவி வீட்டில் இருப்பாள், வேறொருத்தியை பார்க்கிறது. நல்ல மனைவி கிளியை, பச்சை கிளியை போல மனைவி வீட்டில் இருப்பாள். பச்சை கிளியை போல மனைவி வீட்டில் கூடிய சமயத்தில் குரங்க மாதிரி ஒரு பொம்பளையை பார்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு புத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் யார் கள்ள தொடர்பு வைத்துக் கொள்கின்றார்களோ,
ஹலாலான மனைவியை விட்டுவிட்டு, ஹலாலான கணவனை விட்டுவிட்டு யார் கள்ள தொடர்பு என்ற அடிப்படையில் இன்னொரு ஆணிடத்தில் சேர்ந்து வாழ்கின்றார்களோ, இன்னொரு பெண்ணிடத்தில் சேர்ந்து வாழ்கின்றார்களோ, ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவங்களுடைய நிலையைத்தான் இப்படி காண்பிக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காண்பிக்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, சாதாரணமாக திரும்பிய இடங்களில் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். யாருங்க? என்னுடைய கேர்ள் ஃபிரெண்டு. சாதாரணமா உலகத்தில் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான விஷயத்தை மார்க்கம் எந்த அளவுக்கு துல்லியமாக தெளிவாக சொன்னது என தெரியும். ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பெண் வருகிறாள் என்றால் பார்க்கக்கூடிய சமயத்தில், வீதியில் பார்க்கக்கூடிய சமயத்தில் யதார்த்தமாக ஒரு பார்வை பட்டால் தலையை கீழே குனிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பார்வை பார்ப்பது மார்க்கத்தில் ஹராமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை முத்தி போய் ஒரு இடத்துல நிற்கும். காரணம் என்ன தெரியுமா? கண்ணால பார்த்தது தான். கண்ணால இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்தது தான், அந்த பொண்ணு இந்த பையனை பார்த்தது தான். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா முதலில் சொல்லுவான், நபியே மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்கள், மூமினான பெண்ணுக்கு சொல்லுங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்கள். நமக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கண் தெரியாத சஹாபி தான் வருவாங்க. கண் தெரியாத சஹாபி வரக்கூடிய சமயத்துல ரசூலுல்லாஹ்வோட மனைவி மகன்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒருத்தர் வராரு உள்ள போக மாட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் வராங்க உள்ள போங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மகன்கள் கேட்டாங்க, அவருக்கு தான் கண்ணு தெரியாது. அவருக்கு கண்ணு தெரியல, உங்களுக்கு கண்ணு தெரியல. அவருக்கு கண்ணு தெரியவில்லை என்றாலும் உங்களுக்கு கண்ணு தெரியும் அல்லவா? கண்ணியமான பெருமக்களே, பெண்களையும் ஆண்களையும் கலக்கக்கூடிய ஒரு நிகழ்வே இருக்கக்கூடாது. கண்ணியமான பெருமக்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் எந்த நன்மையான காரியங்கள் நடந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய திருமணங்கள் நடந்தாலும் சரிதான், ஆண்களும் பெண்களும் கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாது. எவ்வளவோ செலவு செய்வோம், எவ்வளவு செலவு செய்யக்கூடிய சமயத்தில் மார்க்கத்திற்காக என் வீட்டு பிள்ளைகளை, என் வீட்டு பெண் பிள்ளைகளை, என் வீட்டில் இருக்கக்கூடிய என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அந்நிய ஆண் பார்க்க கூடாது என்று வைராக்கியம் இருக்கு, ரோசம் இருக்க வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட நிலையில் வாழ வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறது. பெண்களுடைய விஷயத்தில் பார்க்கக்கூடிய சமயத்தில் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்காக ரெண்டு விஷயத்தை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். பெருமானார் சொல்கின்றார்கள், உங்களுக்கு சொர்க்கத்தை நான் வாங்கி தரேன்டாங்க பெருமானார். எனக்காக இரண்டு விஷயத்தை. என்ன ரெண்டு விஷயம்? இரண்டு தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பு, இரண்டாவது இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பு, இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாவை எனக்காக நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மறைவான இடம், அதை எனக்காக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டு விஷயத்துல ஹராமான காரியத்தை செஞ்சிடாதீங்க. நாக்கு இருக்குது, நாக்கு சுப்ஹானல்லாஹ், ரெண்டு பேர் நல்லா இருந்துட்டு இருப்பாங்க, இடையில பூந்து குழப்பி விட்டு இவரை பத்தி அவர்கிட்டையும் அவரை பத்தி இவர்கிட்டையும் காலையில தான் நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க. சாந்தனை பார்த்தா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இடையில ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு நாக்கு எல்லா வேலையும் செஞ்சிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நாவு எல்லா விஷயத்தையும் அங்கேயும் இங்கேயும், இங்க உள்ளதை அங்க சொல்லும், அங்க உள்ளதை இங்க சொல்லும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாட்ட ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பத்தி குறை பேசினார். அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டுட்டு அப்படியாப்பா போப்பான்னு சொல்லிட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இது போறாருல, இவர் என்ன பத்தி வேற யார்கிட்ட சொல்லுவார்ப்பா. மற்றவர்களை பத்தி யார் நம்மள்கிட்ட பேசுறாரோ அவர் நம்மளை பத்தி இன்னொருத்தர் பேசுவார். நான் சொல்லல, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள். அந்த பழக்கம் இருந்தால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், யாரையோ பற்றி என்னிடத்தில் சொல்கின்றார், குறை கூறுகின்றார், கண்டிப்பாக என்னை பற்றி இன்னொரு இடத்தில் சொல்வார். இப்படிப்பட்ட பழக்கமுடையவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காண்பிக்கிறார்கள் என்றால், கண்ணியமான பெருமக்களே, அதற்காகத்தான் சொல்ல வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்தில் பார்க்கின்றோம் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாக்கு நிக்காஹ் நடந்திருக்குங்க, அப்பதான் கல்யாணம் நடந்திருக்கும். புதுசாக இருக்கக்கூடிய இரண்டு குடும்பங்கள் சேரும். இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில யாரோ ஒருத்தி உள்ள பூந்து வார்த்தைகளை விட்டு பேசி அங்க உள்ளதை இங்க சொல்லி, இங்க உள்ளதை அங்க சொல்லி அதோட முடிஞ்சிடும். சொந்த பந்தம் திருமணம் முடிந்த அதே நாளில் துண்டித்து போய்விடும்.
கண்ணியமான பெருமக்களே, உலகத்தில் வாழும் பொழுது பேசுனா நல்ல பேச்சை பேசுங்க. நம்மளால் நம்முடைய வார்த்தையினால் யாருடைய மனதும் துன்பப்படக்கூடாது, யாருடைய மனசுல கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது, நல்ல விஷயங்களை பேச வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் என்னுடைய இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மறைவான இடத்தையும் 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் எனக்காக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் கண்ணியமான பெருமக்களை யோசித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன். நம்முடைய இளம் சமுதாயத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். வலா முத்தஹிதாத்தி அஹ்தான், அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் நமக்கென்று ஹலாலான ஒரு பெண்ணை நமக்கு கொடுப்பான், மனைவி என்ற உரிமையில். அது அல்லாத வேற எந்த பெண்களையும் திரும்பி பார்ப்பதோ, அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற அடிப்படையில் சேர்வதோ மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. கண்ணியமான பெருமக்களே, அது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆண் பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் பொறுப்புதாரிகள். உங்க பிள்ளைகளை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா உங்கள்கிட்ட கேட்பான், நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுத்தீர்களா, நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்தீர்களா, நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களா? யோசிச்சு ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு தெரிந்த ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லாத ஒரு ஹதீஸ பொம்பளை பிள்ளைக்கு பெருமானார் சொல்கின்றார்கள். என்ன? ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் யாருக்கு 3 பெண் பிள்ளைகளை கொடுத்து மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து நல்ல பெயர்களை சூட்டி நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுத்து நல்ல மருமகனை தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்து கொடுத்தார்களோ, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் என்னுடன் அந்த தாய் பெண் பிள்ளையை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் நாளை மறுமையில் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று 2 விரலை இணைத்து சொன்ன ரசூலுல்லாஹ் ஏங்க ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லல? பொம்பளை பிள்ளைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பெண் பிள்ளைக்கு சொன்ன பெருமானார் ஏன் ஆண் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லவில்லை தெரியுமா? கவனிக்க வேண்டும். கண்ணியமான பெண்மக்களே, பிள்ளைகளை பெற்றெடுப்பது வளர்ப்பது பெரிதல்ல. அந்த பிள்ளை பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், கையில சுதந்திரமா செல்போனை கொடுத்துடணும். கையில சுதந்திரமா செல்போன் கொடுத்துடணும். இரவு நேரங்களில் சாதாரணமான முறையில் தூங்குறது கிடையாது. அவ்வளவு சீக்கிரத்தில் செல்போன் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகள். ஒரு நேரத்துல நம்முடைய இரவுடைய கடைசி என்னவா இருக்கும் தெரியுமா? வீடுகள்ல குடும்பங்கள்ல சத்தம் போட்டு ஆயத்து குர்சி ஓதுவாங்க, கலிமாக்கள் ஓதுவாங்க. எல்லாம் சத்தமா ஓதி முடிச்சுட்டு கடைசியா அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா என்று இறுதி பேச்சு, இறுதியான விஷயம் நல்ல விஷயத்தோட முடியும். உண்மை அதுதான். இப்ப இறுதி பேச்சு என்ன தெரியுமா? தூங்குறதுக்கு முன்னாடி கடைசியா இதை ஃபுல்லா தள்ளிட்டு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு அவரால் தாங்க முடியாத அளவுக்கு கடைசியா செல்போனை பார்க்கறாரு. கடைசியா செல்போனை பார்த்துட்டு வச்சுட்டு தூங்கக்கூடிய கடைசி செய்யக்கூடிய வேலை போனை பார்த்துட்டு வைக்கிறது. தூங்கி முடிச்சுட்டு முதல்ல பார்க்கறது செல்போனை பார்க்கறவர் தான். தூங்குறது கடைசி வேலை. செல்போன் யார் மெசேஜ் வந்திருக்கு, என்ன மெசேஜ், கடைசியா தான் வேலை. தூங்கி முடிச்ச உடனே என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு, என்னென்ன செய்தி, தவிர்க்க முடியாத விஷயம். செய்யத்தான் வேணும். கண்ணியமான பெருமக்களே, எதற்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால், அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, இரவு தூக்கம் முக்கியம். அன்பானவர்களே, மார்க்கத்தில் இரவு தூக்கம் எனும் மிக முக்கியம். பெண் பிள்ளைகளா ஆண் பிள்ளைகளா 9:30 மணி 10 மணி குறிப்பிட்ட நேரத்தில் குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய குடும்பத்துடைய தாய்மார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கட்டளை போட வேண்டும். 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்துடும். 10 மணிக்கு வீட்டில் யாரு பெண் பிள்ளை இடத்திலையும் ஆண் பிள்ளை இடத்துல செல்போன் இருக்கக்கூடாது. பெண் பிள்ளை ரூம்ல படுத்திருந்தாலும் சரிதான், ஆண் பிள்ளை தனியா படுத்தாலும் சரிதான், செல்போனை தனியா தூக்கி வைக்கணும். இதை சொல்வதற்கு கூட நமக்கு உரிமை இல்லையா? ஒரு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தகப்பனாக இருக்கக்கூடிய நாம் இதுக்கு சொல்வதற்கு கூட உரிமை இல்லை என்றால் எப்படி கண்ணியமான பெண்மக்களை நாம் பெற்றோர்களாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். மணி 12 மணி வரை 1 மணி வரைக்கும் செல்போன்களை பார்த்து கொண்டு எல்லா விதமான காட்சிகளை பார்த்து கொண்டு சமயத்தில் எவ்வளவு பெரிய வேதனையாக வருத்தமாக இருக்கிறது கண்ணியமான பெருமக்களே. அதற்காகத்தான் சொல்ல வந்தேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. 1 மணிக்கு தூங்குறது, 1:30 மணிக்கு தூங்குறது, காலையில ஃபஜ்ருடைய தொழுகை கிடையாது. பள்ளிவாசலில் பார்க்கக்கூடிய சமயத்தில் பிரம்மாண்டமான பள்ளிவாசலாக இருக்கட்டும், சிறப்பு பெற்ற ஊர்களாக இருக்கட்டும், 3 சஃப்புகள்ல பார்க்கக்கூடிய சமயத்தில் 1.5 சஃப்பு 2 சஃப்பு 3 சஃப்பு
ஜமாத்தாக எல்லாம் வந்தா யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, சுபுஹுடைய நேரம் எவ்வளவு பரக்கத்தான ஒரு நேரம். ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சுபுஹுடைய நேரத்தில் ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் பரக்கத்தை திறந்து வைத்திருக்கின்றான். அதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சான். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா கல்வியில் மிக கெட்டிக்காரர்கள். ரசூல் அலி ரலியல்லாஹு தஆலா என்ன கேள்வி கேட்டாங்க? ஆடுகள் அறுக்கப்படுகிறது, ஆடுகள் அறுக்கப்படுகிறது. என்ன அறுக்கப்படுது? குர்பானிக்காக லட்சக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படுகிறது. குடும்பத்துடைய விசேஷங்களுக்காக, திருமணத்திற்காக, மற்ற விஷயங்களுக்காக, அக்கீக்காக, நேர்ச்சிகளுக்காக ஆடுகள் அறுத்து 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 சாப்பிடப்படுகிறது. நாய்கள் அறுக்கப்படுவது கிடையாது. நாய்கள் அறுக்கப்பட்டு சாப்பிடுவது என்பது கிடையாது. அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, என்னைக்காவது ஒரு நேரத்துல ஹஜ்ஜி பெருநாளுடைய நேரத்துல ஆடுகள் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டதின் காரணமாக ஆடுகள் கிடைக்கவில்லை என்று என்னைக்காவது சொல்லியிருக்கமா? ஆடுகள் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஆட்டு இனத்துல பரக்கத் செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு பக்கம் ஆடை அறுத்துக்கிட்டே இருக்கிறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆடு இனத்தில் பரக்கத் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆட்டில் குறைவே ஏற்படவில்லை. நாயை அறுக்கிறதே கிடையாது, ஆனா நாய் இனத்தில் பரக்கத்தே இல்லை. நாய் இனத்தை அறுக்கிறது கிடையாது, அறுக்காமலேயே பரக்கத்து இருக்க மாட்டேது. என்ன காரணம்? சிக்கலான ஒரு கேள்விதான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு பெரிய விஷயத்தை கொடுத்தான். ஆடுகள் அறுக்கப்படுகிறது, அந்த இனத்தில் அதிகமாக அல்லாஹ் பரக்கத் செய்து கொண்டே இருக்கிறான். என்ன காரணம்? நாய்கள் அறுக்கப்படவே இல்லை, ஆனால் அந்த இனத்தில் ஏன் பரக்கத்து இல்லை என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆடுகள் இரவு நேரத்துல சீக்கிரம் தூங்கிடுது, காலையில நேரத்துல எந்திரிச்சிருது. நாய்கள் இரவு நேரத்துல சீக்கிரம் தூங்காது, சுத்திக்கிட்டே இருக்கும். அதிகாலை நேரத்துல தான் நாய்கள் தூங்கும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஆடுகள் இரவு நேரத்தில் சீக்கிரமாக உறங்கிவிடும், அதிகாலையில் எழுந்து விடும். சீக்கிரமாக தூங்கிவிட்டு அதிகாலையில் எழுவதின் காரணமாக, இந்த செயலின் காரணமாக அல்லாஹ் அந்த இனத்தில் பரக்கத் செய்கின்றார். நாய்கள் இரவில் தூங்குவது கிடையாது, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், குலைச்சிக்கிட்டே இருக்கும், ஊழ விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அதிகாலையுடைய நேரம், அந்த 4 மணி 5 மணி பார்க்கக்கூடிய சமயத்துல அப்படியே தூங்கி கொண்டிருக்கும். இரவில் தூங்காமல் அதிகாலையுடைய நேரம் பரக்கத்துடைய நேரம், அப்ப அது கண் விழித்து இருப்பதின் காரணமாக அந்த இனத்தில் பரக்கத்து இல்லை என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா பேசுகிறார்கள். என்றால் கண்ணியமான பெருமக்களே, இரவில் சீக்கிரம் உறங்க வேண்டும். செல்போன் எல்லாம் பேசி முடிச்சிட்டு இரவில் சீக்கிரம் உறங்கி கொண்டு அதிகாலையில் எழுந்து பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, இது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி சாத் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்திற்கு சென்று விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் சென்றதின் காரணமாக செழிப்பு, அந்த ஊர் செழிப்பாக ஆகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆண்டு ஹலிமத்து சாதியா அம்மாவுடைய வீட்டில் இருந்து ஹலிமா அம்மா மீண்டும் ரசூலுல்லாஹை எடுத்துக்கொண்டு மக்காவிற்கு வந்து ரசூலுல்லாஹிடத்தை தாயிடத்தில் ஒப்படைக்கின்றார்கள். அப்போ மக்காவில் இருக்கக்கூடிய ஆமினா அம்மா சொன்னார்கள், இன்னும் 2 வருஷம் பிள்ளையை எடுத்துட்டு போங்கட்டாங்க. காரணம் என்னவென்றால், மக்காவில் கொடூரமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. கொடூரமான நோய்கள் பரவி கொண்டிருப்பதன் காரணமாக என் பிள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று ஆமினா அம்மா பயந்து இன்னொரு 2 வருடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலிமா அம்மா இடத்திலேயே ஒப்படைக்கின்றார்கள். மீண்டும் குழந்தையை ஹலிமா அம்மா தன்னுடைய ஊருக்கே எடுத்து வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இருக்கக்கூடிய சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிக்கின்றார்கள். தெளிவாக பேசுவார்கள். நான் சொன்னேன் அல்லவா, கிராமப்புறத்தில் போய் பெருமானார் வாழ்ந்தார்கள் சொன்னேன் அல்லவா. ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், மா ரஅய்து அஃஸஹ மின்க யா ரசூலல்லாஹ், நீங்களும் குறைஷிகள் தான், நானும் குறைஷி தான் யா ரசூலல்லாஹ், ஆனா எங்களை விட அரபியை ரொம்ப தெளிவா பேசுறீங்களே யா ரசூலல்லாஹ், உங்களை விட அரபியை தெளிவாக பேசக்கூடியவர்களை நான் பார்த்ததே கிடையாது என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அர்லாத்து ஃபீ பனி சஅத், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பனி சஅத் கோத்திரத்தில் நான் பால் குடித்தேன். பனி சஅத் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தில் 4 வருடங்கள் அங்கே இருந்தேன். ஆரம்பமா கண்ணியமான பெருமக்களே,
பால் குடி விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது, மார்க்கம் கற்றுக் கொடுத்தது மிக முக்கியமான ஒன்று. ஒரு குழந்தை பிறந்தவுடன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கின்றான், ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு சிறந்த உணவு தாய்ப்பால். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு குழந்தைக்கு மிக சிறந்த ஒரு உணவு தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு எத்தனை மாசம் கொடுக்கணும் என்பதை ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். வல் வாலிதாத்து யுர்லினா அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி. 2 வருடங்கள் பரிபூர்ணமாக 24 மாதங்கள் 2 வருடங்கள் தாய்மார்கள் தாய்ப்பாலை அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு குழந்தை 2 வருடங்கள் முழுமையாக மற்ற எந்த பாலையும் குடிக்காம, பொட்டிப்பால் என்று சொல்லும் அல்லவா, அந்த பால்கள் எதுவுமே இல்லாமல் தாய்ப்பாலை மட்டுமே ஒரு குழந்தை 2 ஆண்டுகள் குடித்து வளர்ந்தது என்றால் ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த குழந்தைக்கு அவ்வளவு பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைக்கின்றான். காரணம் என்ன தெரியுமா? அந்த தாய்ப்பாலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில அமிலங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அந்த குழந்தைகள் அந்த தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தைகள் வீரமாக வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூட பார்க்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தாய்ப்பால் நல்ல குடி, தாய்ப்பால் குடிக்கவில்லை என்றால் வேகமாக ஓடக்கூடிய குதிரையிலிருந்து நீ கீழே விழுந்து விடுவாய் என்று சொன்னாங்க. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? தாய்ப்பால் 2 வருடங்கள் குடிக்காதவர்கள் வீரர்களாக இருக்க முடியாது, வீரனாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாய்ப்பாலுக்கு கொடுத்த முக்கியம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு கொடுத்த முக்கியத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் ஆரம்ப உணவு. அதான் ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஆரம்ப உணவு, முதல் உணவு என்பது அந்த தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பாலில் ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் சில அமிலங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு தாய்ப்பால் ஒரு குழந்தை குடிக்கின்றதோ, கண் பார்வையில் இருந்து, புத்தி கூர்மையில் இருந்து, அவருடைய நரம்பு மண்டலத்தில் இருந்து 40 வகையான புற்று நோயுடைய எதிர்ப்புகளில் இருந்து ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் அந்த தாய்ப்பாலில் சில அமிலங்களை ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் கலந்து வைத்திருக்கின்றான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் பனி சஅத் கோத்திரத்தில் அந்த கிராமப்புறத்தில் 2 வருடங்கள் நான் பரிபூர்ணமாக தாய்ப்பால் குடித்தவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் அந்த கோத்திரத்தில் அரபி மிக தெளிவாக பேசுவார்கள். அந்த அடிப்படையில் நானும் தெளிவாக பேசக்கூடியவன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் பனி சஅத் ஹலிமா அம்மாவுடைய வீட்டில் இருக்கின்றார்கள். அப்படியே பிள்ளைகளோட விளையாடிட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் 2 மனிதர்கள் வருகின்றார்கள். 2 மனிதர்கள் 2 வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு 2 மனிதர்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹை பிடித்தார்கள், படுக்க வைத்தார்கள், நெஞ்சை பிளந்தார்கள். குழந்தைகள் எல்லாம் பார்த்துட்டு ஓடுறாங்க. 2 பேர் ரசூலுல்லாஹை பிடிச்சிட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு பிடித்து விட்டார்கள் என்று ஹலிமா அம்மாட்ட சொல்றதுக்கு போறாங்க. அந்த இருவர்கள் யார்? ஒன்னு ஜிப்ராயில், ஒன்னு மீகாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம். 2 வானவர்கள் வெண்மையான ஆடைகளை அணிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயத்தில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹை பிடித்து படுக்க வைத்து நெஞ்சை பிளந்து உள்ள எதையே தேடுறாங்க. சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள எதையே தேடினார்கள். தேடி சில விஷயத்தை எடுத்து தூக்கி போட்டாங்க. என்னத்தை தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. சில ஹதீஸில் வருகிறது, சில ரத்த கட்டியை போல சில விஷயத்தை எடுத்து தூக்கி போட்டார்கள். இதிலிருந்து தான் ஷைத்தான் சில வசுவசாவை ஏற்படுத்துவானாம். ஷைத்தான் சில சேட்டைகளை ஏற்படுத்துவான. அதை தூக்கி எடுத்து போட்டு விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை எடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹுடைய இதயத்தை அப்படி எடுத்து சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தட்டில் வைக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரினால் ரசூலுல்லாஹுடைய இதயம் கழுகப்படுகிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய இதயம் கழுகப்பட்டு மீண்டும் வைக்கப்பட்டு மீண்டும் நெஞ்சு மூடப்படுகிறது. அதுக்குள்ளே ஹலீமத்து சாதியாவுக்கு செய்தி சென்று விட்டு ஹலீமாமா வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முகம் அப்படியே மாறி இருந்தது. என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. ரெண்டு பேரும் வந்தாங்க, நெஞ்சை பிளந்தாங்க, இதையே தூக்கி போட்டாங்க, இதையே கழுவுனாங்க. என்ன நடந்தது? அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், ரசூலுல்லாஹுடைய நெஞ்சை நான் பார்த்திருக்கின்றேன். ரசூலுல்லாஹுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டதுடைய அந்த அடையாளத்தை பெருமானாருடைய நெஞ்சு நான் பார்த்தேன். அன்பானவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானாருடைய சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயத்தை எடுத்து ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை கழுகி ஜம்சம் தண்ணீரில் கழுகப்பட்டு என்ன காரணம்? ரெண்டு விஷயம். இதயம் சுத்தமாக இருந்தால்தான் உறுப்புகள் சுத்தமாக இருக்கும். கண்ணியமான பெருமக்களே, ஹார்ட் என்று சொல்லக்கூடிய இதயம், உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளத்துல பொறாமை, பொய், மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய குரோதம், இது எல்லாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் வெளியில உறுப்புகள் சரி இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. பெருமானார் சொல்வார்கள், அது சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். விதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது கெட்டு போய்விட்டால் உடல் முழுவதும் கெட்டு போய்விடும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். இந்த உள்ளத்தை தஸ்கியா என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உள்ளம் எதை நினைக்கிறதோ, எதை சொல்கிறதோ அதைத்தான் உறுப்புகள் செய்யும். இந்த உள்ளம் சொல்லும், பாரும் சொல்லும், பார்க்கும். இந்த உள்ளம் சொல்லும், செய்யும் சொன்னா கை செய்யும், நடக்கும் சொன்னா கால் நடக்கும். அதனால் தான் ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உள்ளத்தை பார்க்கிறான். கண்ணியமான பெருமக்களே, தொழுகையில நிக்கிறோம். தொழுகையில நிற்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் உடலை பார்க்கிறானா, உள்ளத்தை பார்க்கிறானா என்று பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், லா ஸலாத்த இல்லா பி ஹுதூரில் கல்ப். தொழுகையில் ஒருவர் இருக்கிறார், அவருடைய உள்ளம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு, உடம்பு மட்டும்தான் இருக்குது. அந்த தொழுகையை அப்படியே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பழைய துணியை தூக்கி மூஞ்சில வீசுற மாதிரி வீசிடுவான். தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு சிந்தனை அப்படியே ஊர் சுத்திக்கிட்டே இருக்கு. வியாபாரத்தை நோக்கி போகுது, கடைகளை நோக்கி போகுது, சொந்த பந்தங்கள் நோக்கி போயிட்டே இருக்குது. எல்லா சிந்தனையுடன் தொழுகிறாரு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தொழுகைக்கு மதிப்பு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஸலாத்த இல்லா பி ஹுதூரில் கல்ப், தொழுகையில் இருக்கக்கூடிய சமயத்தில் உள்ளம் ஹாதிராக வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில், உள்ளத்தில் எதற்காக தொழுகை ஆரம்பிக்கிறோம்? அல்லாஹு அக்பர். தொழுகையுடைய ஆரம்பம் தாங்க அல்லாஹு அக்பர். என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிகப்பெரியவன். ஹிதாயா என்று சொல்லக்கூடிய கிதாபில் சொல்வார்கள், ஏன் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்கின்றோம்? எப்படி கையை தூக்குறோம்? அல்லாஹு அக்பர் தூக்குறோம். என்ன காரணம்? ஏன் கையை இப்படி தூக்கணும்? கையை தூக்காம இப்படி வைத்துக் கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லியிருக்கலாமே. கிதாபில் எழுதுவாங்க, இப்படி தூக்கி கொண்டு அல்லாஹ் அக்பர் சொல்லலாமே. ஏன் அல்லாஹ் அக்பர் இப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் தொழுகையில் சப்பில் நின்று கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று கையெழுத்து சமயத்தில் எனக்கு முன்னால இதுவரைக்கும் என்னுடைய உள்ளத்துல என்னுடைய பேங்க் பேலன்ஸ் பெருசா இருந்திருக்கலாம், சொத்து பெருசா இருந்திருக்கலாம், என்னுடைய பிள்ளைகள் என் மனதில் பெரியதாக இருந்திருக்கலாம். ஆனா தொழுகை இந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி பின்னால தூக்கி போடுறோம். எல்லாத்துக்கும் பின்னால தூக்கி போடுறோம். எல்லாமே சின்னது தான். அல்லாஹ் நீ மட்டும் தான் பெரியவன் என்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டு உள்ளத்தை ஆதிராக்குகிறோம். கண்ணியமான பெருமக்களே, அந்த உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தம் இல்லாததின் காரணமாக எத்தனை மனிதர்கள் வழிகட்ட சென்று விட்டார்கள் தெரியுமா? அதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் ஜம்சம் தண்ணீரினால் கழுகப்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உள்ளம் என்று சொல்லக்கூடிய தஸ்கியத் என்று சொல்லக்கூடிய உள்ளம் பரிசுத்தமடைவதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய சமயத்தில் ஏராளமான சத்தியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செய்கின்றான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரியனின் மீது, சந்திரனின் மீது, பகலின் மீது, இரவின் மீது என்று ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ் ஏராளமான சத்தியங்களை செய்துவிட்டு அல்லாஹ் சொல்வான், கத் அஃலஹ மன் ஸக்காஹா. யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவங்களே திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள். யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாமல் விட்டு விட்டார்களோ
அசுத்தமாக்கினார்களோ நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறான். கண்ணியமான பெருமக்களே, அந்த அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாம் ஜம்சம் தண்ணீரினால் கழுகப்பட்டது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயத்தை சொர்க்கத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட தட்டில் வைக்கப்பட்டுச்சு. அப்ப என்ன செஞ்சிருக்கே, சொர்க்கத்திலிருந்தே தண்ணீர் எடுத்து வந்துக்கலாம் இதயத்தை கழிவதற்கு. அப்ப ஜம்சம் தண்ணீர் ஏன்? சொர்க்கத்துடைய தண்ணீரை விட ஜம்சம் தண்ணீருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய சிறப்பை வைத்திருக்கிறார். கண்ணியமான பெருமக்களே, ஜம்சமுடைய நீர் அல்லாஹ் மிகப்பெரிய ஷிஃபாவை வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மாஉ ஸம்ஸம லிமா ஷுரிப லஹு. பெருமானார் சொல்வார்கள், ஜம்சம் நீர் எந்த நோக்கத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அது நிறைவேறப்படும். ஜம்சம் நீரை மருந்தாக குடித்தால் அது மருந்தாக வேலை செய்யும். ஜம்சம் நீர் உணவுடைய நியத்தில் குடித்தால் அது உணவாக இருக்கும். ஜம்சம் நீர் அருந்தக்கூடிய சமயத்தில் எந்த நியத்தை கொண்டு நாம் அருந்துகின்றோமோ ரப்பல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அந்த ஜம்சம் நீருக்கு ரப்பல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இமாம் பூசரி இமாம் சொல்வார்கள், ஜம்சமுக்கு ஏன் சிறப்பு கிடைச்சிச்சு தெரியுமா? கஸீதத்துல் புர்தாவுல இமாம் பூசரி இமாம் சொல்வார்கள், ஜம்சம் தண்ணீருக்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைத்தது என்றால், ஜம்சம் தண்ணீரினால் ரசூலுல்லாஹ்வுடைய இதயம் கழுகப்பட்டதின் காரணமாக, ரசூலுல்லாஹ்வின் மீது ஜம்சம் நீர் பட்டதின் காரணமாக ஜம்சமுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு என்று இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேசுகிறார்கள் என்றால், கண்ணியமான பெருமக்களே யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு நபி வந்திருக்கிறாங்கிறதுக்காக அபூதர் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ்வை தூரத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டே வரார். காபத்துல்லாஹ்ல இருந்துகிட்டே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, எப்படி இருக்கிறாங்க என்று தூரத்தில் இருந்து கொண்டே 14 நாட்கள் ரசூலுல்லாஹ்வுடைய செயலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அபூதர் கிஃபாரி சொல்றாங்க, 14 நாட்கள் ஜம்சம் தண்ணீரையே நான் குடிச்சேன், வேற எந்த உணவும் கிடையாது. காலை உணவு ஜம்சம் தண்ணீர், மதிய உணவு ஜம்சம் தண்ணீர், இரவு உணவு ஜம்சம் தண்ணீர். எந்த நியத்தில் ஜம்சமை நாம் குடிக்கின்றோமோ அதே போல மாறிவிடும். அலி ரலியல்லாஹு தஆலா 14 நாட்களுக்கு பிறகு அபூதர் கிஃபாரியை பார்த்து கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா 14 நாள் அவங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன செய்திருந்தாங்க? இல்லை, ரசூலுல்லாஹ் இந்த மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்கிறதுக்காக அவங்களை பார்ப்பதற்காக நான் இங்கேயே தங்கி அவருடைய செயல்களை எல்லாம் 14 நாள் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, 14 நாளுக்கு முன்னால் நீங்க வரக்கூடிய சமயத்துல கொஞ்சம் மெலிசா தான் இருந்தீங்க, 14 நாள் ஜம்சம் தண்ணீரையே நீங்க குடித்ததின் காரணமாக கொஞ்சம் சதையாயிட்டீங்க சொல்லி அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள் என்றால், கண்ணியமான பெருமக்களே, ஜம்சம் தண்ணீரினால் அருமை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு பிளக்கப்பட்டு பெருமானாருடைய இதயத்தை எடுக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. கண்ணியமான பெருமக்களே, இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு பிறகு ஹலீமா அம்மாவுக்கு பயம் தாங்க முடியல. இந்த பிள்ளைக்கு என்ன ஆகப்போதோ தெரிஞ்சு 4 வயது, ரசூலுல்லாஹ்வுக்கு 4 வயது இருக்கக்கூடிய சமயத்தில் ஹலிமத்து சாதியா ரசூலுல்லாஹை நேரடியாக மக்காவுக்கு அழைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு காட்சி, இப்படிப்பட்ட விஷயம் நடந்தது என்று ஆமினா அம்மா இடத்தில் சொல்லி ஆமினா அம்மா இடத்தில் ஒப்படைக்கின்றார்கள். ஆமினா அம்மா சொன்னார்கள், இதை விட பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் ரசூலுல்லாஹை நான் வயிற்றில் வைக்கக்கூடிய சமயத்தில் நான் கேள்விப்பட்டேன், பார்த்திருக்கிறேன். என்னுடைய மகன் ஒரு சிறந்த குழந்தை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது வயதில் மீண்டும் தன்னுடைய தாயிடத்தில் ஆமினா அம்மா இடத்தில் வருகின்றார்கள். 6வது வயதில் ஆமினா அம்மா மரணிக்கின்றார்கள். 8வது வயதில் அப்துல் முத்தலிப் மரணிக்கின்றார்கள். அதற்கு அடுத்து ஆமினா அம்மாவுடைய மரணம் எப்படி, அப்துல் முத்தலிப்புடைய மரணம் எப்படி, அதற்கு பிறகு பெருமானார் யாருடைய பராமரிப்பில் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்களை எல்லாம் கண்ணியமான பெருமக்களே நாளைய தினம் பார்ப்போம். ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நபியை நேசிக்கக்கூடிய, நபியை விரும்பக்கூடிய மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தந்தருள்வானாக. நபியுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக,
எங்க ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், கடைசி காலம் வரை ரப்பே நிரந்தரமான ஈமானை யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக. கடைசி காலம் வரை ரப்பே பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக. மருத்துவமனையில் படியில் ஏறுவதை விட்டும் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் நீ பாதுகாப்பாயாக. திடீர் ஆபத்துகள், திடீர் விபத்துகள், கொடூரமான நோய்களை விட்டும் எங்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எங்களுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக யா அல்லாஹ் நீ ஆக்கி தந்த அருள்வாயாக யா அல்லாஹ். எங்களுடைய சொந்த பந்தங்கள் யார் யாரெல்லாம் கடல் தாண்டி வெளிநாடுகளில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பை யா அல்லாஹ் நீ தந்த அருள்வாயாக. அவர்களுக்கு யா அல்லாஹ் பரக்கத்தான வாழ்க்கை யா அல்லாஹ் நீ தந்த அருள்வாயாக. யா அல்லாஹ் கடைசி காலம் வரை நபியுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நீ ஆக்கி தந்த அருள்வாயா அல்லாஹ். இங்க வந்திருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளம் உனக்கு திறந்த புத்தகமாக இருக்கின்றது யா அல்லாஹ். இவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஹலாலான ஹாஜத்துகள், தேவைகளை நபியுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் நிறைவேற்றி தந்த அருள்வாயா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் யார் யாரெல்லாம் செலவு செய்கின்றார்களோ, பாடுபடுகின்றார்களோ அவருடைய தேவைகளை யார் நிறைவேற்றி தந்த அருள்வாயா அல்லாஹ். எங்க துஆவை கபூல் செஞ்சுக்க யா அல்லாஹ். பிபரக்கத்தி ஷேக் முர்ஷிதி மௌலாயி பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா